ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தா தான் ஏதாவது ரெவென்யூ வரும். அதை வச்சு தான் நான் புதுசாக ஒரு ஆடியோ போர்டு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போட முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு ரீஸ்டோரிங் வீடியோ தான். பலவன சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதோட விலை $900. 900 ருபீஸ் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அவர்கிட்ட கேட்டால் ஒர்க் ஆகும்னு சொன்னார். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் இது ரொம்ப 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 கண்டமாக இருக்குது. மேலே பாருங்கள், அந்த துருவெல்லாம் அப்படியே பெயிண்ட்லாம் தனித்தனியாக வந்துச்சு. சரி, இருந்தாலும் சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட், ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. 5 டிரான்சிஸ்டர் பேஸ் இது. ஸோ 5 டிரான்சிஸ்டர் இருக்குது. அது எப்படியும் ஆடியோ அவுட்புட்டு எப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு போர்டு இருந்தது. சரி, அதை பேஸ் பண்ணி இதில் எதாவது ஃபால்ட் இருந்தாக்கா அதுலேருந்து மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். உள்ள கேபினெட் ஓப்பன் பண்ணி பார்க்கல. கேபினெட் உள்ள சுத்தமாக தான் இருந்தது. ஒயரிங் எதுவுமே டேமேஜ் ஆகலை. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா சில டைமில் வந்து அந்த ரெசிஸ்டர் பேஸ்லாம் வந்து ரொம்ப எரிஞ்சு இருக்கும், இல்லை ரொம்ப இதாக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எந்த ஒருமே இல்லை. ஒயர் கூட எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஆனால் நல்லா துரு பிடிச்சிருக்கு. வெளியில் வச்சு யூஸ் பண்ணாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப பழைய செட்டு தான். ஏன்னா வெளியில் இருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல், ப்ளூடூத் கூட கிடையாது. ஓல்டு மாடல் யூஎஸ்பி போர்டு தான் போட்டிருக்காங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா 2450 வாட். ஓகேங்களா. அதே போல் வந்து டியூவல் சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சப்ளை கிடையாது, டியூவல் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 5 டிரான்சிஸ்டர் வந்து இதில் இருக்குது. ஸோ 5 டிரான்சிஸ்டர் பேஸ். கீழே ஒயரிங் பாருங்கள், எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து லைட் இருக்கும் பார்த்தா லைட் கனெக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டர் எல்லாமே ஓகே தான், பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ரெகுலராக ஒரு ஆம்ப்ளிஃபையர் எடுக்கிறோம், ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பவர் லைன் வந்து செக் பண்ணணும். பவர் லைனில் கண்டினியூட்டி மோடு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவிட்சு பக்காவாக ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்மளுக்கு சரியாக லைன் வருதா, எல்லாமே கிளியராக செக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம செட்டை ஆன் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபால்ட் அங்கே ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம எல்லாத்தையுமே திருப்பி ஆன் பண்ணி பார்த்துட்டு ஏன் பாடலன்னு கன்ஃபியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா 1800 அப்படி சொன்னாங்க. ரொம்ப நேரம் பேசி இது பண்ணி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே கொடுங்க, ஏன்னா மேலே ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்குன்னா அவர் கடைசி வரைக்கும் சொன்னது ஒர்க் ஆகும் தம்பி, ஒர்க் ஆகிற ஆம்ப்ளிஃபையர் ஏன் இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்க அப்படின்னாங்க. சரி, ரிப்பேராக இருந்தாலும் பரவாயில்லண்ணா, நான் வாங்கிக்குவேன், நல்லா இருக்குன்றீங்க, பட் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னாக்கா சரி ஓகே தம்பி, நான் ரெடி பண்ணி பைசா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடைசியாக 900 ருபீஸ் கொடுத்தாரு. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் சின்ன ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டரில் நம்ம எப்பவுமே கண்டினியூட்டி மோடு வச்சுக்கணும். ஸோ ப்ளக்கில் ஒரு கனெக்ஷனும் அதே போல் வந்து இந்த சுவிட்சில் ஒரு கனெக்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு வந்து பீப் சவுண்ட் வந்து வரணும். ஸோ ஒரு இதில் வந்து எனக்கு ரீடிங் காட்டுது, இன்னொரு லைன் வந்து ரீடிங் இல்லை. பட் அவர் என்கிட்ட சொல்கிறது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ ப்ளக்கில் வந்து தான் ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்டெப்பு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ளக் ஒயர் வந்து மாற்றிட்டேன். ஏன்னா அதில் வந்து ப்ளக்கு வந்து ஃபுல்லாக டேமேஜ் இருந்தது. அதே போல் ரொம்ப பழைய மாடல் ப்ளக்கு. ப்ளஸ் ஒயரையும் வந்து மாற்றிட்டேன். நான் அதில் வந்து ஒயர் சில இடத்துலலாம் கரெக்டாக இருந்தது, அந்த ஒயரையும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் நம்ம வந்து இப்போது பாட்டு கேட்கணும் அப்படின்னாக்கா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக ரெகுலராக 4 ஓம் 6 வாட் ஸ்பீக்கர் என்கிட்ட ஒன்று இருக்குது. டெஸ்டிங்காக அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் வந்தாலே முக்கால்வாசி கண்ட்ரோல் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் இந்த நாய்ஸ் வரும். ஸோ அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ கண்ட்ரோல் மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாய்ஸுமே கேட்கல. ஸோ அப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து அதில் வால்யூம் கண்ட்ரோல் தான் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செட்டு ஆன் ஆகுது, நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பக்காவாக இருக்குது. ஆன் பண்ணோடனே எஃப்எம் வந்து பஸ்ஸிங் சவுண்டு வந்துச்சு. அப்போ திருப்பி நம்ம வால்யூம் கண்ட்ரோல் திரும்பி பார்க்கல பார்த்தீங்கன்னாக்கா அது மட்டும் தான் இரைச்சல் இருந்தது. அதே போல் வந்து பாஸ் அதுக்கு ட்ரை பண்ணால் கூட அதுலேயும் வந்து அந்த மாதிரி கரெக்டாக சவுண்டு வந்துச்சு. ஸோ 2 கண்ட்ரோல் தான் இதில் ஃபால்ட்டாக இருக்குது. அதே போல் ஒயர் தான் இந்த செட்டில் ஃபால்ட்டாக இருந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒயர் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் மாற்றுறது எல்லோரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற காரணத்தினால நான் அது வீடியோ எடுக்கலை. ஸோ கண்ட்ரோல் மாற்றினப்புறம் பார்த்தாக்கா எனக்கு சவுண்டு கொஞ்சம் கூட வரல. என்ன ரீசனும் எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த எஃப்எம் சேனல் மாற்றினா கூட அந்த பஸ்ஸிங் சவுண்ட் வந்து அந்த சவுண்டு கூட வரல.
ஸோ நான் சோல்டரிங் எடுக்கல, சரியான சோல்டரிங் வந்து கொடுக்கல. அதுதான் ரீசன்ஸ். சரியாக அந்த லைன் வந்து வச்சு விட்டுடுச்சு. திருப்பி ரெடி பண்ணோன்னே நல்ல செம்ம சவுண்டு வந்து. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ப்ளூடூத் கிடையாது, ஒன்லி யூஎஸ்பி மட்டும்தான். இல்லை ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். பட் இதில் இருக்க பட்டன்ஸ் லெஃப்ட் ரைட் மட்டும் ஒர்க் ஆகலை. ஃப்ரண்ட் பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டு அந்த பட்டன் ஒர்க் ஆகலை. மற்றபடி செலக்ட் பண்ணுறது, பாஸ் ப்ளே பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் பக்காவாக இருக்காச்சு. அதில் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணேன். ஸோ டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணோடனே எனக்கு வந்து அந்த சுவிட்சை வந்து பழைய மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் ரிமோட் சப்போர்ட் பண்ணுவோன்னு பார்த்தா ரிமோட் வந்து சுத்தமாக சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ஐஆருக்குள்ளே வைக்கவே இல்லை. ஸோ வேறு எங்கேயும் ஹோல்ஸும் கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. சுவிட்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது, அதே போல் நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து சேல்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு 900க்கு வாங்கியிருக்கேன். மற்ற கொஞ்சம் சில ஸ்பேர்ஸ் வந்து மாற்றிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.